7th Maths second term chapter 2 exercise 2.4ல 9th sum பார்க்கலாம். 9th sum வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a circular path has been constructed around the circular ground. ஒரு circular ground சுற்றி circular path கெட்ட போகிறோம், constructed பண்ண போகிறோம். if the area of the outer circle and inner circle, அந்த சர்க்கிளுடைய இன்னர் அவுட்டர் சர்க்கிளுடைய ஏரியாவும் கொடுத்துருக்காங்க, இன்னர் சர்க்கிளுடைய ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் சர்க்கிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1386 மீட்டர் ஸ்கொயர், இன்னர் சர்க்கிளுக்கு 616 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வித். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த சர்க்குலர் பாத்தோட வித்து கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த பாத், அந்த பாத்தோட ஏரியாவும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் சம்மில் கொடுத்ததை எழுதிக்கிறேன். ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் வந்து 1386 மீட்டர் ஸ்கொயர், அதாவது பையார் ஸ்கொயர் சிக்கோட்டு. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பையார் ஸ்கொயர்னா பையார் ஸ்கொயர் சிக்கோட்டு 1386 மீட்டர் ஸ்கொயர். அதேமாதிரி ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள் 616 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதை ஸ்மால் பையார் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். பையார் ஸ்கொயர் 616. ஏரியா ஆஃப் த பாத்துக்கு ஃபார்முலா என்னதுன்னா ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள். ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1386 மைனஸ் இன்னர் சர்க்கிள் என்னன்னா 616. இதை இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 886 இங்கே சைடில் செஞ்சுக்கிடுங்க நீங்கள். 616 இது 0 7 7 770 மீட்டர்ஸ், 770 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் த பாத். இப்போ நம்ம வந்து ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வித் ஆஃப் அந்த பாத்துடைய வித்து கண்டுபிடிக்கிறோம். இப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். இப்போது பையார் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1386 கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து நம்ம ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். ஆர் ஸ்கொயருக்கு என்ன போடுறோன்னா 86. பைக்கு பதில் நம்ம இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 22/7 பையுடைய வேல்யூ. இங்கே வரும்போது 7/22. சரிங்களா? இப்போ ஆர் ஸ்கொயருக்கு நம்ம கட் கொடுக்கும். 2 டேபிளுக்கு 1 1 சார் 1 1 1 சார் 1 2 சார் 2 2 டேபிளில் கட் கொடுக்கும். 1 2 சார் 6 2 சார் 12 மீதி 1 9 2 சார் 18 3 2 சார் 6. இங்கே 11 டேபிள் கட் கொடுக்கும். 1 11 சார் 11. இங்கே 6 6 சார் 66 மீதி 3 வரும். 3 3 சார் 3 11 சார் 33. அப்போ ஆர் ஸ்கொயர் என்னன்னா 63 இன்ட்டு 7. இப்போது இந்த 63யை நம்ம எப்படி எழுதுகிறோன்னா 63யை நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம். 2 டேபிள் போட்டால் 3 2 சார் 3 டேபிள் போடுறோம். 3 இது போட்டோங்கன்னா 2 3 சார் 6 1 இங்கே 7 7. அப்போ இதை எப்படி எழுதலான்னா 7 7 இங்கே 9 திருப்பி 3 போடலாம். 7 3 சார் 21. அப்போ 63ங்கிறது 3 இன்ட்டு 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 7. இங்கே ஒரு 7 இருக்குது. அப்போது ஆர் ஸ்கொயர்டுங்கிறது என்னென்னா 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 7 ஸ்கொயர். அப்போ ஆருடைய வேல்யூ வந்து இதில் என்னென்னா 3 இன்ட்டு 7 இஸ் ஈக்குவல் டு 21. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம இன்னர் சர்க்கிளுக்கு கண்டுபிடிக்கும். பையார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 616 கொடுத்துருக்காங்க. பையுடைய வேல்யூ வந்து 22/7 போட்டுக்கிறலாம். ஆர் ஸ்கொயருக்கு ஆர் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். 616 போட்டுக்கிறேன். இப்போ திருப்பி ஆர் ஸ்கொயருக்கு 616 இன்ட்டு 7/22. இப்போ 2 டேபிளுக்கு ஃபஸ்ட்டு கட் கொடுக்கும். 1 2 சார் 1 2 சார் 1 3 2 சார் 6 1 0 8 2 சார் 16 308 வருது. சரிங்களா? இப்போது இதை நம்ம வந்து திருப்பி இதை 11 டேபிளுக்கு கட் கொடுக்கும். 1 11 சார் 11 2 11 சார் 22 மீதி 1 8 11 சார் 18. அப்போ 28 இன்ட்டு 7 வருது. 28 எப்படி போட்டிங்கன்னா 2 1 2 சார் 2 4 2 சார் 8 2 7 வருது. அப்போ ஆர் ஸ்கொயர் சீக்கோட்டு இதுக்கு பதில் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு இங்கே ஒரு 7 இருக்குது, அதை போட்டுடுறோம். அப்போது 2 ஆர் ஸ்கொயர் சீக்கோட்டு 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 7 ஸ்கொயர். அப்போ ஆர் சீக்கோட்டு 2 இன்ட்டு 7. ஆருடைய வேல்யூ என்னென்னா 14 வரும்.
width of the path வந்து outer radius minus inner radius. outer radius நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கேபிட்டல் R வந்து 21 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னர் ரேடியஸ் வந்து 14 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 21லேருந்து 14 போனால் 7. அப்போ width of the path வந்து நம்மளுக்கு 7 மீட்டர். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.